சொல்லுகிறேன், ದೇವಾದಿ ದೇವನ್ இங்க இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ಮತ್ತೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ, ದೇವಾದಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? ஆலயத்தில் மட்டும் இல்ல, எந்த நேரத்திலும், வெறும் சண்டே மட்டும் இல்ல, சர்ச்சில், ரோட்ல, டீ கடையில, வேலை இடங்கள்ல, எங்க இருந்தாலும் அவர் எங்கும் நிறைந்த தேவன், எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் சத்தியம், இது உண்மை. ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ, ಟೀ ಅಂಗಡಿನೋ, ಹೊರಗಡೆನೋ, ಮನೆಯಲ್ಲಿಯೋ, ಎಲ್ಲಿದ್ದರೂ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಇದು ಸತ್ಯವಾದದ್ದು. இரவிலே வசனம்லாம் படிக்கணும் ஆண்டவரே அப்படியே யோசிக்கும் போது எனக்கு இரவு தேவ சத்தம் நான் கேட்கல. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, செய்தி சிக்னல், எனக்கு ஒரு அடையாளம் இருக்கும். ஆண்டவர் எனக்கு சொன்ன பிறகுதான் செய்தி ஆயத்தப்படுத்துவார். இப்போ நான் யோசிக்கிறேன், ஒன்றும் கிடைக்கல, எனக்கு அந்த இருதயத்துக்குள்ள வரல. நைட்டு 4 மணி வரைக்கும், நைட்டு 12 மணிக்கு மேலே படுத்துட்டேன். காலையில் கரெக்டாக 3:30-4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் தோத்திரம் போட்டுக்கிட்டு ஜபம் 5 மணி ஜபத்துக்கு முன்னால் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், ஏன் நீ தலையை போட்டு உடச்சிக்கிற, ஏற்கனவே ஒரு செய்தி உனக்கு கொடுத்திருக்கிற, உடனே ஞாபகப்படுத்தினார். என்ன கர்த்தர் நடத்துகிற விதம், ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் அப்படி நடத்துவாரா, இப்படியெல்லாம் இருப்பாரா? இது மனுஷன். ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் இருக்கும்போது அவர்களை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். வேதத்தின் பக்தர்களை கூட கர்த்தர் அப்படிதான் நடத்தி இருக்கிறார். எனவே உங்களை நடத்துகிற ஊழியர்களின் தெய்வ நடத்துதல் என்ன என்று புரிந்து நீங்கள் கர்த்தரோடு நெருங்க ஆண்டவர் அந்த தயவை தருவாராக. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೋಧಕರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವ ಸಂದೇಶದ ಗುರುತು ಯಾವುದೂ ಅವರಿಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ಆದರೆ ಮುಂಜಾನೆ 3:30 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು, ಯಾಕೆ ನೀನು ಮರೆತು ಹೋಗಿದ್ದೀಯಾ, ನಾನು ನಿನಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನಪು ಹುಟ್ಟಿಸಿದರು. ದೇವರ ಸೇವಕರು ಹೇಳುವಾಗ ಅದು ದೇವರ ಮಾತು ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இது என்னுடைய அழைப்பு, என்னுடைய கடமை, நான் அதை தான் செஞ்சாகணும். என்ன போல நீங்க எழுந்திருப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்கன்னா அந்த அன்பு அழைப்பு இருந்தால் நீங்க அதை செய்யலாம். உங்களுக்கு சேவை செய்ய கடவுள் நம்மளை வைத்திருக்கிறார். அதை நாம் தியாகம் பண்ணி ஆகணும். சாப்பாட்டு ராமன் போல தூங்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணா ஒரு தெய்வீகத்தை நிலைநாட்ட முடியாது. தெய்வம் நடத்துகிற விதத்தை நாம் புரிஞ்சிருக்கிறோம் 40 வருஷத்துக்கு மேல. நீங்களும் உங்க விசுவாச வாழ்க்கையில் அதை புரிந்து செயல்பட, கர்த்தரை விட்ட வேற வழி இல்லை என்ற தெளிவு எல்லாருக்கும் இருக்கட்டும். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಆ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ದೇವರ ಸೇವಕರು ನಮಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿ ತ್ಯಾಗ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಿದ್ಧರಾಗುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಬೋಧಕರಿಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ದರ್ಶನದ ಪ್ರಕಾರ ಅವರು ನಡೆಯುತ್ತಾರೆ. சரி, அப்ப என்னதான் ஆண்டவர் சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, 14ஆம் தேதி ஒரு செய்தி கொடுத்தோம் பாருங்க. இந்த சர்ச் டெடிகேஷன் பண்ண அன்னைக்கு நல்ல பெரிய செய்தி ஆயத்தப்படுத்தின. ஆனா ஒரே ஒரு குறிப்பு மட்டும்தான் பேசணும். ஏன்னா ஜபத்துல இருந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அதை தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஏன் புதுசா போய் தலையை உடைக்கிற, அந்த வார்த்தையை சொல்லிக் கொடு, ஜனங்க புரியும்படி என்ன செய்ய சொல்லிக் கொடு. என கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். ಆದರೆ 14ನೇ ತಾರೀಕು ನಮ್ಮ ಬೋಧಕರು ಚರ್ಚ್ ಡೆಡಿಕೇಶನ್ ದಿನ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅದನ್ನೇ ನೀನು ಮುಂದುವರಿಸಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಒಂದು ಶಬ್ದವು ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಬಂದಿತು. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தேவ ஆலோசனையை கேட்டு வாழுங்க. தேவ ஆலோசனையை கேட்டு வாழுங்க. இதுதான் நீங்கள், உங்க குடும்பம், உங்கள் வருங்கால உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் இந்த வேத வசனத்தோடு இணைந்ததான தேவ ஆலோசனை கேட்டு வாழ வேண்டும்.
அந்த அமைப்பை தான் கர்த்தர் வச்சிருக்கார் சர்ச்சில். கிறிஸ்தவத்தில் இந்த அமைப்பு தான். இதற்கு மாறான மாற்று வழிகள் வேற ஒண்ணும் சொல்லுங்க. இந்த ரூட்டு தான். இந்த பெத்தேல் சபை மட்டும் இல்ல, உலகத்துல எங்க போனாலும் நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. எங்க போனாலும் கர்த்தர் இப்படிதான் பேசுவாரு. இங்க பிடிக்கலன்னு வேற இடத்துக்கு போனீங்க, அங்க கூட அதான் பேசுவாரு. அங்க பிடிக்கலன்னு நீங்க வேற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க பயங்கரமா சவுக்கு எடுப்பார் ஆண்டவர். திரும்ப சுத்திக்கிட்டே இருப்போமா? 10 சபைக்கு 10 இடங்களுக்கு சுத்திக்கிட்டே இருப்போமா? எங்க போனாலும் ஆண்டவர் இந்த ஒரே மெத்தட் தான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த தெளிவு இருக்கிறது? ஆமா, இதா அதனால நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಸಂತತಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ದೇವರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು. ಇದೇ ನಿಜವಾದ ಸಂಗತಿಯು ಸತ್ಯದ ಅಂಶವೂ ಆಗಿರುತ್ತದೆ. சரி, என்ன வார்த்தை? தேவ ஆலோசனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எழுந்து பெத்தேலுக்கு போ. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை வந்து விட்டதினால் நான் இத முன்ன பின்ன இதை குறித்து இன்னும் ஆழமா படித்து இன்னும் ஆழமா சிந்தித்து இதிலிருந்து ஆண்டவர் 100 முறை இதை பிரசங்கம் பண்ணினாலும் திரும்ப திரும்ப படிக்க 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 இந்த வேத வசனம் தேவனுடைய உயிர் இதற்குள்ள இருக்கிறதுனால அவர் வித்தியாசமாய் நம்மோடு பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் அந்த என் கண்ணை திறப்பாராக, நமக்கும் இதை புரிந்து கொள்ளும்படியான தயவை ஆண்டவர் தருவாராக. ಎದ್ದು ಬೆತೇಲಿಗೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳಿದ ಆ ಒಂದು ಸಾರಾಂಶವನ್ನು ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಪ್ರತಿನಿತ್ಯ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಕೊಡುವ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುತ್ತಿದೆ. ಅದನ್ನು ಕೇಳಿ ನಾವು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பாக வந்திருக்கிற உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், கர்த்தரை நம்பி வருவதினால் அவர் உங்களை, உங்கள் வாழ்வை, உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். ದೇವರನ್ನು ನಂಬಿ ಬರುವಂತ ಜನರನ್ನು, ನಮ್ಮನ್ನು, ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು, ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இதுவரை சுகம் கொடுத்தவர் இனியும் சுகம் கொடுக்க அவர் போதுமானவர். ಇದುವರೆಗೂ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. நாம கரெக்டா உண்மையா இருந்தோமா இல்லையா தெரியாது. ஆனால் அவர் உண்மையா இருந்து இம்மட்டும் நம்மை போஷித்து காப்பாற்றி ஏந்தி தாங்கி சுமந்து அற்புத விதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ನಾವು ಅವರನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇದ್ದೇವೋ ಇಲ್ಲವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ನಂಬಿಕಸ್ಥನಾದ ದೇವರು ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನಡೆಸಿ ಕಾಪಾಡಿ ಆತನು ಅತಿಶಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. மனிதன் பார்க்கிறபடி ஆண்டவர் பார்ப்பதில்லை. ಮನುಷ್ಯರು ನೋಡುವ ಹಾಗೆ ಆತನು ನೋಡುವಂತ ದೇವರು. மனிதன் பேசுகிறபடி ஆண்டவர் பேசுவதில்லை. ಮನುಷ್ಯರು ಮಾತನಾಡುವ ಪ್ರಕಾರ ಆತನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. மனிதர்கள் தள்ளி விடுவதை போல ஆண்டவர் தள்ளுவதில்லை. ಮನುಷ್ಯರು ತಳ್ಳಿ ಬಿಡುವ ಹಾಗೆ ಆತನು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. மனிதனுக்கு குணத்தை கொடுத்தவரே கர்த்தர் தான். ஆனால் அவர் எந்த அளவுக்கு அவருடைய குணம் வித்தியாசமானது, அவருடைய தன்மை வித்தியாசமானது. தேவன் தேவனாகவே கிரியை செய்வார். மனுஷனுடைய புத்திக்குட்பட்டு அவர் நடத்த மாட்டார். அவர் அவருடைய செயலில் கொஞ்சம் கூட தடுமாற மாட்டார். ಮನುಷ್ಯರಿಗೆ ಗುಣಗಳನ್ನು ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಕೊಟ್ಟಾತನೇ ಆತನು, ಆದರೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಕೊಡುವಂತಹ ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಆತನು ತಾರತಮ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தேவ ஆலோசனை இந்த இடத்தில் ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு பெத்தேலுக்கு போ. ஆமென். அப்படிங்கிற உனக்கு பொறுப்பு இருக்கு. நீ பொறுப்பு இல்லாம போய்கிட்டு இருக்க, பொறுப்பு இல்லாம நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு கொடுத்த பொறுப்பை நீதான் நிறைவேற்றணும். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீதான் நிறைவேற்றணும். அதனால இங்கே நீ உட்கார்ந்துக்க முடியாது. எழுந்துரு, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்றதை செய். இதுதான் அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்னார், இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு சொல்லி நினைப்பூட்டுகிறார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾಕೋಬನಿಗೆ ನೀನು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದು ನಾನು ತೋರಿಸುವ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಈ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಮಗೂ ನಮ್ಮ ಬೋಧಕರಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದು, ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳ ಇದಲ್ಲ, ಎದ್ದು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆತನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು, ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಕೊಟ್ಟದನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த ஒரு குறிப்பு மட்டும்தான் அன்னைக்கு நான் பேசினேன். தேவன் ஞாபகப்படுத்துகிறார், யாக்கோபே நான் உன்னுடைய தேவன், உன்னை எப்படி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் நினைச்சு வாழு. ஏன்னா நீ மறந்துட்ட, உனக்கு செய்த நன்மையை மறந்து விட்டாய், உன்னை நடத்தின விதத்தை நீ மறந்துட்ட, இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நீ விலகி போய்கிட்டு இருக்கிற. உன்னை 20 வருட காலம் 20 வருஷம்
உன்னை எந்த அளவுக்கு அற்புத விதமா நடத்தினேன். ஆமென். உனக்கு என்னென்ன வேணும் எல்லாம் கொடுத்தேன். இப்ப எல்லா சுகமும் உனக்கு வந்துடுச்சு. இப்போ உன் ரூட் வேற மாறிக்கிட்டு இருக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால ஏன் ரூட்டுக்கு நீ வா. ஓ வழியில நீ போனீன்னா அப்புறம் பின்னால கஷ்டப்படுவ. நான் தான் உன்னை மட்டும் நடத்தி உயர்த்தி வச்சேன். இப்ப ஏன் வழிக்கு நீ வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. இதான் கர்த்தருடைய வார்த்தை. அங்க நமக்கும் அதுதான். ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳಿದರು, ಜ್ಞಾಪಕ ಹುಟ್ಟಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು 20 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆತನನ್ನು ಪೋಷಿಸಿ ಆತನಿಗೆ ಬೇಕಾದಂತೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಕಾಪಾಡಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನೀನು ಈಗ ಹೋಗುತ್ತಿರುವ ಮಾರ್ಗವು ಬೇರೆಯಾಗಿದೆ. ನೀನು ನಾನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನಾನು ಕೊಡುವ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳಿದಂತ ದೇವರು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஏன் எழுந்து பெத்தலுக்கு போன்னு சொல்றாரு? இவர் போக வேண்டிய நேரத்தில் போகல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. அடுத்த வருஷம் பார்த்துக்கொள்ளலாம், இன்னும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னா ஆண்டவருடைய நேரம் 2024ன்னா அந்த 24ல தான் அதை செய்யணும். 2024வது வருடத்தில் செய்ய வேண்டிய காரியம், போக வேண்டிய காரியம், சிந்திக்க வேண்டிய காரியம், செய்ய வேண்டிய காரியம் அத 2025ல நாம் பண்ணலாம்னு சொன்னா இது மனுஷ யாக்கோபு ஓ யோசனை. இது உன்னுடைய ஸ்திரமில்லாத அல்லது உன்னுடைய சோர்வான பொறுப்பற்ற நிலை. எனக்கு 2024ல உன்னை கொண்டு நான் அதை செய்யணும், நீ அதை முதலாவது உணரணும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது? யாக்கோபு வச்சு உங்களுக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் இருக்கு. புரிந்து செயல்படுவோம். ஆவியானவர் பேசுகிறாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் 2025 2026 அப்ப அடுத்த வருஷம் நமக்கு உயிர் நம்ம ஜீவன் போயிட்டா என்ன பண்றது? 2024ல நாம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம 25க்குள்ள நான் சொல்லுகிறேன். நான் 25க்குள்ள நான் போக முடியாத போயிட்டேன்னா அப்ப இந்த வருஷம் என்னை கொண்டு செய்யணும்னு விரும்புறாரு. அதை யார் போய் செய்யறது சொல்லுங்க? இப்ப விளங்குதா? ಸ್ತೋತ್ರ. ಯಾಕೋಬನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟುವ ಜವಾಬ್ದಾರಿಕೆಯನ್ನು ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಎದ್ದು ನೀನು ಬೆತ್ತಲಿಗೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕ ಹುಟ್ಟಿಸುವುದನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. ಈ ದಿನ ನಮಗೆ ಹೇಳುವಂತದ್ದು, ದೇವರು ಕೆಲವು ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 24ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲ ಮುಂದಿನ ವರ್ಷ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವವನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟರೆ ಆ ಜವಾಬ್ದಾರಿಕೆಯನ್ನು ಮಾಡುವವರು ಯಾರಿದ್ದಾರೆ? வெறுமனே சொல்லல, ஆண்டவர் செய்த நன்மையை உணர்த்தி காட்டி சொல்றாரு. வெறுமனே சொன்னா யாரோ மனுஷங்க சொல்றாங்க, அதான் சொல்லுவோம். என்னன்னாவோ நம்ம குணம் வரும்னு வச்சுங்களேன். ஏன் நம்ம மறந்துடுவோம். நான் மறந்துடுறேன். நாம மறந்துடுறோம். மறக்கிறதுனாலதான் விபரீதங்கள் வருகிறது. எத்தனை பேருக்கு தெரியுது? தெய்வீகத்தை மறக்கிறதுனாலதான் விபரீத வார்த்தைகள், மனஸ்தாபங்கள், கடின சூழ்நிலை இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன காரணம் தெரியுமா? தெய்வீக நடத்துதலை மறந்து போறதுனாலதான். அதனாலதான் மனுஷங்க கூட சொல்லி கொடுப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்கு அரிசி வாங்கி கொடுத்தத கொஞ்சம் ஓவரா வந்தா சொல்ல வேண்டிய நிலைமை வருது. ரொம்ப ஓவரா பண்றாங்க, மறந்துடுறாங்க. மறந்துட்டு வாடி போடி இஷ்டத்துக்கு வரைஞ்சு கட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அன்பு செலுத்துறவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாரு, யார்கிட்ட பேசுறதுங்கிறத கொஞ்சம் மறந்துட்டிய. உனக்கு நான் உதவியா இல்லையா? உனக்கு நான் ஆறுதலா இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறன்னு என்னோட கேவலமா பார்க்கிற, கேவலமா பேசுறல்ல, சொல்லுங்க. அதே ஆயுதத்தை ஆண்டவர் கையில் எடுக்கிறாரு.
ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಯಾಕೋಬನು ಮರೆತು ಹೋದರು. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮರೆತು ಹೋಗಿದೀಯಾ, ನೀನು ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ಕೊ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಉಪಕಾರವನ್ನು ಮಾಡಿರುವಾಗ ನಾವು ಮರೆತು ಹೋಗದಂತೆ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. என்ன சொல்றாரு, உன் சகோதரன் ஏசா உன்னை சாகடிக்க விரும்பினால ஆண்டவர் நினைப்புட்டுறாரு, நான் தானே உனக்கு உதவியா இருக்கேன். இல்லை கவனிக்கிறீங்களா? உன்னை எல்லாரும் விரோதமா வந்தாங்கல்ல, நீ தனி மரம் போல தவித்தாய். உனக்கு ஆறுதல் சொல்ல ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை. நான் தானே உன் சகோதரனுடைய கோபத்துக்கு உன்னை தப்புவித்தேன் சுட்டி காட்டுறாரு. ஏன் இதை நீ உணர்ந்தால் ஏன் நான் சொல்ற காரியத்தை நீ செய்ய எத்தனை பேருக்கு விளங்குது? இதெல்லாம் யோசிக்கணும். தான் கர்த்தர் நம்மோட பேசுறாரு. ஆண்டவர் இப்படிதான் பேசி நம்ம நல்ல வழியில கொண்டு வரணும்னு விரும்புவார். கர்த்தரே அதை சொல்லி கொடுக்கிறாரு. உன் சகோதரன் ஏசா, அவன் முகத்துக்கு விலகி ஓடுனிய, உயிருக்கு பயந்து ஓடுனிய. ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. நீ இருந்திருந்தீன்னா உன்னை கொண்டு இருப்பான் அவன். நீ அந்த இடத்துல இருந்திருந்தீன்னா உன் உயிர் போயிருக்கும். ஆனா நான் அவன் கைக்கு விலக்கி இதை நினைச்சேன்னா நான் சொல்ற வார்த்தையின்படி நீ நடப்பாய். ನೀನು ನಿನ್ನ ಅಣ್ಣನಾದ ಏಸಾವನ ಬಳಿಯಿಂದ ಓಡಿ ಹೋದ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನಿನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟನಲ್ಲ, ನೀನು ಅದನ್ನು ಮರೆತು ಹೋಗಿದೀಯಾ, ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்னன்னு சொல்றாரு? உனக்கு தரிசனமான தேவன். கர்த்தர் சொல்றாரு, உன் அண்ணன் தரிசனம் என்ன தெரியுமா? உனக்கு பயத்தை கொண்டு வந்தது. உன் சகோதரன் உனக்கு முன்னால வந்த போது உனக்கு நடுக்கம் வந்தது. ஆனா நான் என்ன செய்தேன் தெரியுமா? உனக்கு தரிசனம் கொடுத்தேன். நான் உனக்கு முன்னால வந்து நின்னதனால உனக்கு தைரியம் கிடைத்தது, உனக்கு பாதுகாப்பு கிடைத்தது, உனக்கு சமாதானம் கிடைத்தது, உன் மனசு நிம்மதி கிடைத்தது. இதை நினைச்சு பாரு. ನಿನ್ನ ಅಣ್ಣನಿಂದ ನಿನಗೆ ಭಯ ಉಂಟಾಯಿತು, ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವ ಆಯಿತು. ಆದರೆ ನಾನು ನಿನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ, ನೀನು ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಜೀವಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஏன்னா தேவன் ஒரு திடீர் ஏதோ ஒரு இடத்துல, மற்றவங்கெல்லாம் ஒரு ஆலமரத்துக்கிட்ட அரச மரத்துக்கிட்ட மற்ற இடத்துல போயிட்டு ஒரு சின்ன கல்லை வைப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. அது என்னது? கடைசியில் நாள் வரும், ஃபர்ஸ்ட் ஒரு கல், அதன் பிறகு கோயில். அதான் ஃபர்ஸ்ட் வைக்கிறது தான் என்னது? பலிபீடம். இது அவங்க நம்பிக்கை, அவங்க பண்றாங்க. ஆனா ஆண்டவர் ஜனங்கள் புரிந்து நினைத்து வாழ்வதற்காக சொல்றாரு பலிபீடம். பலிபீடம்னா அங்க பலி செலுத்தணும். பலி செலுத்தினால் கர்த்தர் அங்கே இருப்பார். அப்ப மனுஷனும் தேவனும் ஐக்கியப்படுவதற்காக. மனுஷனுக்கு ஒரு அடையாளம் இல்லாம நான் சிலையை சொல்லல, ஒரு அடையாளம் இல்லாம ஒரு இடம் இல்லாம அவங்க அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு பலிபீடம் கட்டு. அப்ப நாங்க இருப்பேன், நீயும் நினைச்சியாங்கிட்ட வருவ, உன்னோட நான் பேசுவேன். அப்ப நீ விலகி போக மாட்ட, சரியான வழியிலே போவாய். கர்த்தர் சொல்லும் வார்த்தை ಯಾಕೋಬುக்கு. ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೆ ಮಕ್ಕಳು ದಾನದ ಮರಗಳಿಗೆ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ಇಡುತ್ತಾರೆ, ಕಾಲ ಬಂದಂತೆ ಅದು ದೇವಾಲಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, ಅದೇ ಅವರ ಯಜ್ಞವೇದಿ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ದೇವರು ಇವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿಸು, ಅದರಲ್ಲಿ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸ. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರಿಗೂ ಮನುಷ್ಯರಿಗೆ ಇರುವ ಸಂಪರ್ಕವನ್ನು ಅಲ್ಲಿ ಸೂಚಿಸುತ್ತದೆ. நாள் வரும்போது இன்னும் கொஞ்சம் முன்பக்கம் முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது நீங்க மறந்துருப்பீங்க. நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், நீங்க மறந்துருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் நடத்தினால், இன்னும் கொஞ்சம் முன்னாடி அந்த வசனங்களை கோடிட்டு காட்டினார். அதன் பிறகு நம்ம இன்னும் தெளிவா உங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்திட ஆவியானவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து பேச வைப்பாராக, கேட்டு கர்த்தருக்காக வாழ வைப்பாராக. அதற்காக காத்திருப்போம். ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಿತು, ಯಾವ್ಯಾವ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಹೇಳಲಿದ್ದೇವೆ. ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இப்போ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்ட பின்பு யாக்கோபு என்ன பண்றார் தெரியுமா?
தேவ ஆலோசனை பெற்ற பின்பு அவர் செலுத்துகிற கவனம் தன் குடும்பம். எதுங்க? தெய்வீகத்தை நாடுகிறவங்க அடுத்து அவங்க செலுத்த வேண்டிய கவனம் என்ன சொல்லுங்க? ஃபேமிலி. இப்ப கணவன் ஸ்தானத்துல இருக்கிற யாக்கோபு தலைவரா இருக்காரு. அடுத்து அங்க யார் இருக்காங்க? மனைவி, அதன் பிறகு பிள்ளைங்க, அடுத்து அவரை சார்ந்த ஒரு கூட்டம். அப்ப தேவன் யாக்கோபோட பேசின பிறகு என் கடமை முடிஞ்சதில்ல, அவர்கள் தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீங்க யாக்கோபா இருந்தா நீங்க அதை கத்துக்குங்க. நான் அந்த இதுலயே இருக்கிறேன். நான் அப்படி கொஞ்சம் உங்ககிட்ட இறங்கி பேசணும்னா உங்ககிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற பெருமினத்தை நான் சுட்டி காட்டுவேன். உடனே நீங்க தெய்வீகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். ஆனா எடுத்த உடனே மனுஷத்துல தான் எடுத்துக்குவீங்க. அதனால நீங்க சொல்லும் போதே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். யாக்கோபா நீங்க, இந்த வார்த்தை நமக்கு யாக்கோபு தான் நமக்குரியது. நீங்க அதை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உணர்ந்து ದೇವರು ಕೊಡುವ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಯಾಕೋಬನು ಕೇಳಿದ ಮೇಲೆ ಮೊದಲಾಗಿ ಆತನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸರಿಪಡಿಸಿದರು. ಹಂಗಂದ್ರೆ ತನ್ನ ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಜನರನ್ನು. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, நீங்க அவ்வளவு குறிப்பா படிக்க மாட்டீங்க. நீங்க பைபிள் படிங்க பிரதர், பைபிள் படிங்க சிஸ்டர், ஒரு செய்தியை தொகுத்து நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த யோசனை, அதை படிக்கிற விதம் உங்களுக்கு தெரியாது. அதுல உள்ள இருக்கிற அந்த சரக்கு, இதுக்குள்ள இருக்கிற அந்த உயிரை ஜீவனை வெளியே எடுக்க எல்லாருக்கும் சிலருக்கு இருக்கலாம், ஆனா சிலருக்கு முடியாது. அதனால்தான் மேடையில் இருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், மேலே இருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 35ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಆಗ ಯಾಕೋಬನು ತನ್ನ ಮನೆಯವರಿಗೂ ತನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದವರೆಲ್ಲರಿಗೂ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತೇವೆ, ಆದರೆ ಅದರೊಳಗಿರುವ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. தேவனோடு நெருங்குறவங்க ஒரு தனி மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர் மனசுல எதை வைக்கிறாருன்னா அவரை சார்ந்த முழு குடும்பத்தையும், முழு குடும்பம். ದೇವರನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಯಾಕೋಬನು ವೈಯಕ್ತಿಕ ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿದ್ದರೂ ಆತನ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುವುದು ಆತನ ಕುಟುಂಬ. சில நேரத்தில் சில தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, சில பிரச்சனையினால சில சூழ்நிலையில பாருங்க, என்ன மட்டும் கேளுங்க நான் சொல்றேன். என் மனைவியை பத்தி எனக்கு அக்கறை, போயிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. என் பிள்ளைகளை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க அவங்ககிட்ட பேசுங்க. அப்படியெல்லாம் விட்டு விட ஒரு குடும்பம்னு சொன்னா கணவன், மனைவி, பிள்ளைங்க, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, உடன்பிறப்பு, சகோதர சகோதரி, சொந்தம், ரத்தம் எல்லாத்தையும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த யாக்கோபுங்கிற அந்த ஒரு ஜீவனுக்குள்ள அந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் அடக்கி வச்சிருக்கிறார். அப்ப நீங்க அதை படிக்க முடியாது பாருங்க. அதனாலதான் இப்போ உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி சொல்றாரு, அப்படியா அப்ப நான் மட்டும் போதும்னு இருந்தா, நான் மட்டும் சாப்பிட்டா போதும், நான் மட்டும் நல்ல துணி கொடுத்தனா போதும், நான் மட்டும் நல்ல நிம்மதியா இருந்தா போதும், மற்றவங்க எக்கெடுக்கட்டு போனா என்ன அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்ல. தேவனோடு இருக்கிறவங்க அடுத்த கட்டம் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். தன் குடும்பத்துக்காக திறப்புல நிக்கணும், தன் குடும்பத்தாருக்காக பரிந்து பேசணும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒரு குடும்பம்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தேவன் பார்வையில் தன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகணும். ಸ್ತೋத்திரம். ಒಂದು ಕುಟುಂಬ ಅಂದ್ರೆ ಗಂಡ, ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ತಂದೆ ತಾಯಿ, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಬಂಧು ಬಳಗ ಎಲ್ಲರೂ ಇರುತ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಎಂಬ ಜೀವಕ್ಕೆ ಒಂದು ಕುಟುಂಬ ಇತ್ತು. ದೇವರು ಆತನಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ ಆತನು ಅದನ್ನು ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ನಮಗೂ ಅದೇ ರೀತಿಯ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಇರುತ್ತದೆ. நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? பெத்தேலுக்கு போ, உன்னை எப்படி நான் பாதுகாத்த, நான் உனக்கு தரிசனமான பலிபீடத்தை நான் விரும்புறேன், அதை நீ செய். நீ விரும்புறது வேண்டாம், நீ விரும்புறது எனக்கு பிடிக்காது, நான் விரும்புறத
அப்ப என்ன விரும்புறாருங்கிறதா வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்ற, பலிபீடத்தை கட்டு, எனக்காக, என் ராஜ்யத்துக்காக, என் சபைக்காக, என் ஊழியத்துக்காக நீ ஏதாவது பண்ணணும். நீ ஒதுங்கெல்லாம் ஓட முடியாது. எனக்கு அவன் பிடிக்கல, எனக்கு அந்த பெண்ணு பிடிக்கல, எனக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கல, நீ போக முடியாது. நீ போனா கூட யாக்கோபே, நான் உன்னை இடைப்பட்ட விதத்தை கொஞ்சம் சொல்லுங்க எல்லாரும். கண்டிப்பா விட மாட்டேன், என்னையும் விட மாட்டான், உங்களையும் கர்த்தர் விட மாட்டான். அவர் நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் யாரையும் நீங்க மூர்க்கமா அதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நன்றாக. கடினமா நம்ம நடத்துறதை விட மெதுவா நம்ம நடத்துறாரு பாருங்க, விழுந்துரும் அவர் சமூகத்துல. உங்கள் எதிர்காலம் ಮೇನ್ಮೆಯಾಗಿ இருக்கும். ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳಿದ್ದು, ನೀನು ಎದ್ದು ಬೆತೇಲಿಗೆ ಹೋಗು, ನಿನ್ನ ಅಣ್ಣನಾದ ಏಸಾವನ ಬಳಿಯಿಂದ ಓಡಿ ಹೋದಾಗ ಅದನ್ನೆಲ್ಲ ನೆನಪು ಮಾಡಿಕೋ, ನಾನು ನಿನಗೆ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, ನನಗಾಗಿ ಒಂದು ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ಆದರೆ ಬೇರೆ ಯಾವ ವಿಷಯವನ್ನು ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯವನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಕೊಟ್ಟಿರುವ ದರ್ಶನವನ್ನು ನಾವು ಮಾಡಲೇಬೇಕು. ಅದುವರೆಗೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಠಿಣವಾಗಿ ನಡೆಸುವುದಿಲ್ಲ, ಮೃದುವಾದ ಮಾತುಗಳಿಂದ எச்சரித்தாரே. இன்னொன்னு பாருங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவங்க ஆண்டவர் சொல்லலன்னா கூட தேவனுக்கு எது பிடிக்கும் அதுலதான் கவனம் வைப்பாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? தேவனோடு பேசுறவங்க, தேவ சத்தம் கேட்கிறவங்க, ஒருவேளை ஆண்டவர் சொல்லல அப்படின்னு இல்லை, அவர் சொல்லாவிட்டாலோ தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதில் கவனம் வச்சு தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நானும் சரி என் குடும்பமும் சரி செய்ய கூடாது என்பதை புரிஞ்சுக்குவாங்க, புரியணும். இது ಯಾಕೋಬ கிட்ட நாம் அதை ಕற்றுಕೊಳ್ಳುகிறோம். ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಾಗ ಆತನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಾಗ ಯಾವುದು ಮಾಡಬಾರದು ಯಾವುದು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ಕಲಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொல்லாமலே சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்லாம தப்பானது சொல்லக்கூடாது. ஆனா சிலது ஆண்டவர் சொல்லாம சொல்றது நன்மைக்கு எதுவானதை கண்டிப்பா சொல்லலாம், நன்மைக்கு எதுவானதை சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல விதையாக போட்டாச்சுன்னா ஒரு நல்லது விளைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு கெட்டதை போட்டாச்சுன்னா அந்த இடத்துல தீமை உருவாகிவிடும். ஆண்டவர் சொல்லல, ஆனா சொல்லாவிட்டாலும் தேவ மனுஷன் ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை புரிந்து அவங்க செயல்பாடு தொடங்க ஆரம்பிக்கும். ದೇವರು ಹೇಳದೇ ಇರುವ ವಿಷಯವನ್ನು ಯಾಕೋಬನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಅದು ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುತ್ತದೆ, ಆದರೆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತದೆ. முதல்ல நாம இந்த தலைப்பு கீழே முதல்ல என்ன குறிப்பு பார்த்தோம்? தேவன் நினைப்பூட்டுகிறார். ரெண்டாவது இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? யாக்கோபு தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் யாக்கோபை ஆயத்தப்படுத்தினார். யாக்கோபு இப்பொழுது தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறார். திரும்ப திரும்ப சொல்ற, குடும்பம் முக்கியம். கிறிஸ்தவத்தில் குடும்பம் முக்கியம், சபையில் குடும்பம் முக்கியம், ஊழியத்தில் குடும்பம் முக்கியம். இதுல மட்டும் உலகத்திலேயே குடும்பம் முக்கியம். இதுல ஒரு நல்ல கவனம் செலுத்த வேண்டியது நல்ல கணவனுக்கும் எல்லாருக்குமே தேவையான ஒன்று. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ಯಾಕೋಬನನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ, ಯಾಕೋಬನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. ಇದು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಮುಖ್ಯವಾದದ್ದು. என்ன சொல்றாருங்கிறத அந்த அடுத்த வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் இருக்கிற முதல் 3 காரியம் சொல்றாரு. விலக்கு, சுத்திகரித்தல், மாற்றுங்கள். விலக்குங்கள், ಸುತ್ತಿಗರಿಯುங்கள், ಮಾತುங்கள். ಇಲ್ಲಿ 3 ವಿಷಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು ಶುದ್ಧೀಕರಿಸು, ಆಮೇಲೆ ಹಾಕಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. சரி, எதை விலக்கணும்? இப்போ யாக்கோபு தன் குடும்பத்தாருக்கு சொல்லுகிற ஆலோசனை. நீ திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், யாக்கோபுக்கு தேவன் ஆலோசனை சொல்லிட்டாரு. அதை கண்டிப்பா அவர் கவனிக்கணும், அதை மீறி போக கூடாது. இப்ப தேவ ஆலோசனை கேட்டவன் அடுத்து என்ன பண்ணணும்? தன் குடும்பத்துக்கு ஆலோசனைய
சொல்லணும். முந்தி தெரியல, இப்ப கர்த்தர் ஞானம் கொடுக்கிறார். ஞானம் கிடைத்த பின்பு இப்ப தன் குடும்பத்தின் மீது கவனம் வச்சு முதல்ல சொல்ற வார்த்தை என்ன? உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு சாம் பேசினார் அந்த கொஞ்ச நேரத்துல. அப்ப நான் சொன்னேன், எனக்கு குறிப்புகள் அடுத்த செய்திகள் இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் அந்த கிடைச்ச நேரத்துல சொல்லிட்டு போனார். இப்ப நான் கொஞ்சம் எனக்குரிய விதத்துல விரிவா நீங்க புரியுற அளவுக்கு இது கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய நாள் பாருங்க, நாம் ஆண்டுடைய ವಾರ್ತೆயை ಕೇಳಿಕೊಂಡಿರುக்கிறோம். ಯಾಕೋಬನು ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೇಳಿದ ಮೇಲೆ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿರುವವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಅನ್ಯ ದೇವರುಗಳನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ. என்ன இது மூணு சேர்த்து என்ன விஷயம்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ಕ್ರೈಸ್ತರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇರಬೇಕು. நாம பாவ உலகத்தில் எல்லாருமே வாழுறோம். ಪಾಪದ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. கொஞ்சம் கவலையினமா இருந்தா எங்கேயும் தூரத்துக்கு நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்திலேயே நம்ம முழு குடும்பமும் பாவத்துல விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு. சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க, நான் நடைமுறையில உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், நாம முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட விழணும். ஒரு நாளில ஒரு மனுஷன் பல விதத்தில் பாவியா மாற முடியும். பார்வை முதல், சிந்தனை முதல், செயல் முதல், எப்படிப்பட்ட பரிசுத்தவனா இருந்தாலும் பாவத்தில் விழ உணர்வுள்ளவன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது சபை மக்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறோம். திருச்சபையில் வாழுகிற தேவ பிள்ளைகள் தேவ மனுஷன் மூலம் கொடுக்கிற அந்த ஆலோசனை என்ன? குடும்பங்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டியது. ஏன் வார்த்தை இல்ல, என் தேவனுடைய வார்த்தை எனக்காகவும் ಉಂಗಳುಕಾಗವು. ಮನುಷ್ಯರಾಗಿ ಇರುವಂತ ನಮಗೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶಗಳು ಬರುತ್ತದೆ, ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ, ನೋಟದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ. ಆದರೆ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇರಬೇಕು, ಅದನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಯಾಕೋಬನ பேசும்போது யாக்கோபு புரிஞ்சுகிட்டார், இவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று. ದೇವರು ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಆತನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು, ಇವರು ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. ஒருத்தவங்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் அவங்க குணம் என்னன்னு. ஒரு ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட என்ன குணத்தை வச்சுக்கிட்டு பேசுறாங்க, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுறாங்களா, இல்ல யதார்த்தமான இருதயத்தோட பேசுறாங்களான்னு கொஞ்சம் நல்லா யோசிக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் புரிந்து கொள்ள முடியும். ಒಬ್ಬ ಗಂಡಾಗಲಿ ಹೆಣ್ಣಾಗಲಿ ಮಾತನಾಡುವಾಗಲೇ ಅವರ ಒಳಗಿರುವ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಗುಣವು ಇರುತ್ತದೆ. ஏற்கனவே தேவனை தரிசித்த யாக்கோபு இப்ப தேவனின் குணம் என்னன்னு யாக்கோபுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அவர் விளக்கமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யாக்கோபே நான் பரிசுத்தத்தை விரும்புறேன் அப்படின்னு அப்படி சொல்லணுங்கிற அவசியம் யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லணும். யாருக்கு சொல்ல வேண்டியதோ இல்லையோ சொல்லாமலே அவர்கள் ಕಟ್ಟುಕೊಳ್ಳ முடியும். ದೇವರ ದರ್ಶನವನ್ನು ಪಡೆದಂತ ಯಾಕೋಬನು ಆತನ ಗುಣಗಳನ್ನು ಸಹ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡನು. ನಾನು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ, ಆದರೆ ಆತನ ಗುಣವನ್ನು ಆತನು ಕಂಡುಕೊಂಡನು. அப்போ குடும்பத்தில் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதை யாக்கோபு கண்டு கொண்ட பின்பு, ஏன்னா இந்த குடும்பத்தை வைத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பது யாக்கோபுக்கு நன்றாக தெரியும். யாக்கோபை வைத்து அந்த சந்ததியை வைத்து இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பது அதான் ஆண்டவர் பேசும்போதே அவங்களுக்கு புரிந்து கொள்ள 45 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் என்னோட பேசினாரே, நான் என்ன உணர்த்தி காட்டி எங்க வைக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ஊழியம் செய்யணும்னு அப்படி அவர் சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைவா இருந்தேன்னு சொல்லல, அப்ப ஆரம்பத்தில் அவர் சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் என்ன வந்தாலும் நாம கொடுத்த ஊழியத்துல உண்மையா இருக்க. இப்ப யாக்கோபுக்கு பின்வரும் காரியங்களை குறித்த விவரம் தெரிஞ்சிச்சு. அதனால முதல்ல குடும்பம் முக்கியம். நான் ஒரு ஆள் மட்டும் முடியாது, என் குடும்பத்தினோட எல்லாரும் கடவுளுக்காக வாழணும். அப்படி இருந்தாதான் தேவ நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விளங்குது? எத்தனை பேர் விளங்குதுங்க? புருஷன் முக்கியம்,
கடவுளுக்காக வாழணும். மனைவி நீங்களும் கர்த்தருக்காக வாழணும். பிள்ளைங்க சொன்ன கோபம் வரும். இப்ப தெரியாது உங்களுக்கு, சொன்ன கோபம் வரும். ஆனா ஆண்டவர் இப்ப சொல்லி கொடுக்கிறாரு, குடும்பம் கர்த்தருக்காக வாழணும். குறைபாடு இருக்கும் தான், குறைபாடு இருந்து திரும்ப உள்ள போவோம். குறைபாடு இருக்கும் தான், ஆனா பரிசுத்தமா வாழ ஒவ்வொருவரும் ಒಪ್ಪು ಕೊಡುಕ ವಸನத்தை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ಯಾಕೋಬನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು ತನ್ನ ಕುಟುಂಬದ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಆತನ ಕುಟುಂಬವನ್ನು ಸರಿಪಡಿಸಿದರು. ಈಗ ನಾವು ಸಹ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ಗಂಡನು ಮುಖ್ಯ, ನಾವು ಮುಖ್ಯ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಮುಖ್ಯ. ಆದರೆ ಮಕ್ಕಳು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்போ 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க, ஏன்னா இவங்க வாழ்ந்த இடம் ஆண்டவர் இருக்கிற இடத்துல இல்ல, கானான் தேசத்துல இவங்க இல்ல, பெத்தேல் இருக்கிற இடத்துல இல்ல. இவங்க அந்நிய ஜனங்களோடு அவங்களோட பழகி அவங்களோட பேசி அவங்க பழக்க வழக்கம் அவங்க எண்ணம் சிந்த செயல் எல்லாம் அவங்களோட ஒட்டிடுச்சு. அவங்க போல இருக்காங்க. தேவ மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? அதனால சொல்றாரு, அவங்க இருதயத்துல அந்நிய தெய்வம். எந்த தெய்வம் அவங்க உள்ளத்துல நிறைவா இல்ல. அந்நியனா இன்னும் மற்ற வேற அந்த தெய்வத்தின் குணங்கள், அந்த காரியம் இவங்கிட்ட இருக்கு. இதை யாக்கோபு கண்டுபிடித்தார். ஒரு குடும்ப தலைவன் சொல்றாரு, இத ஃபர்ஸ்ட் நீங்க அதை என்ன செய்யணும்? உங்களை விட்டு சொன்னா கேட்கணும். கணவன் கர்த்தர் சத்தம் கேட்டு வாழணும். கணவன், ஒரு வீட்டில் உள்ள கணவன் கர்த்தருடைய சத்தம் கேட்டு யாக்கோபா மாறணும். யாக்கோபின் அந்த ஸ்தானம். அப்படி அந்த யாக்கோபு சொல்லும் போது மனைவி, குடும்பம் அனைவரும் தேவ ஆலோசனையை கட்டாயம் கேட்கத்தான், பிடிக்கிறோ பிடிக்கலையே கேட்டுதான் ஆகணும். என கர்த்தரோடு தொடர்புள்ள காரியம். சபை கூட அவ்வளவுதான், தெய்வத்தோடு தொடர்புள்ள காரியம். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ தெய்வீகத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். ಯಾಕೋಬನ ಮನೆಯವರು ಬೇತೇಲಿನಲ್ಲೋ ಅಥವಾ ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಂತವರಲ್ಲ, ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಂತವರು, ಅನ್ಯ ದೇವರುಗಳನ್ನು ಪೂಜಿಸುತ್ತಿದ್ದವರು. ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಬನಿಗೆ ಗೊತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅವರ ಬಳಿಗೆ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்நிய தெய்வங்கள் இருதயத்தில் இருக்கும்போது, உண்மை தெய்வம் உள்ளத்துல இல்லாம தேவையில்லாத காரியம் உள்ளத்துல இருந்தா அங்க அசுத்தம் தானே இருக்கும். தெய்வத்தை விட்டுருவோம். ஆண்டவருக்குட்பட்ட காரியம் இங்க இல்லாம மற்ற உலகத்துக்குட்பட்ட காரியம் உள்ளத்துல வந்துட்டா தெய்வத்தோட அவங்க நெருங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க. ஆண்டவர் நோக்கமே தெய்வத்தை எல்லாரும் பார்க்கணும். பார்க்கிற விதம் இப்ப வசனத்தின் மூலம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவரும் தூரமா இருக்க கர்த்தர் விரும்பல. எல்லாருமே ஆண்டவர்கிட்ட நெருங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனால உலகத்துக்குட்பட்ட காரியம் இன்னொன்னு விட முடியலையா? எனக்கு இதுதான் முக்கியம். நான் வருஷப்படுத்தி சொல்லலாம்ப்பா. அந்நிய தெய்வத்தின் தன்மைகள் என்னன்னு வேற வேற பாஸ்டருங்க உடைச்சு பேசிடுவாங்க. நான் இங்க அப்படி பேசுறது இல்லை. நீங்க எப்ப நான் சொல்ற வார்த்தைய தேவ வார்த்தையா ஏற்றுக்கொண்டு முறுமுறுக்காம நான் சொல்றத 100% ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் சொல்லல. நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அப்ப வரிசைப்படுத்தி சொல்லுவேன். எது அந்நிய காரியம், எது அந்நிய காரியம். ஆனாலும் சொல்லாமல் இருக்க சொல்லுங்க. சொல்லாம ஒருவர் சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? சொல்லுவேன். ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. ಈಗ ಇವರು ಅನ್ಯ ದೇವರನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ ಇವರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಅನ್ಯ ದೇವರುಗಳು ಯಾವ್ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಉಂಟು. ಆದರೆ ಬೋಧಕರು ಯಾವ ರೀತಿ ಹೇಳಬೇಕು ಅದನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. வேற சீரியா தேசத்துக்கு வேற பக்கம் யாக்கோபு போனாலும் இந்த அந்நிய தெய்வத்துக்குட்பட்ட சிந்தனை யாக்கோபுக்கு வந்ததே சொல்லுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகினா கூட அவனுடைய கெட்ட புத்தி இவனுக்குள்ளே வரவே சொல்லுங்க. எல்லாரும் திரளான ஜனங்களோட பழகினாரு, பேசினாரு, சம்பாஷித்தார்.
ஆனால் தேவன் வெறுக்கிற காரியம் யாக்கோபுக்குள்ளே என்ன செய்யல, வளர்த்து கொள்ள. எந்த இடத்துல நாம் இருந்தாலும், சபையில் இருக்கிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், கல்யாணத்துக்கு நீங்க போகலாம், வேண்டான்னு சொல்லல, எல்லாத்துக்குமே போகலாம். ஒரு வித்தியாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அவங்கள போலவே மாறிட்டா, அவங்க பேசுற போலவே, அவங்க பண்ற போலவே நாம எல்லாம் பண்ணா, அப்ப அந்த இடத்துல ஒரு சாட்சி என்ன இருக்கு? என்ன சாட்சி இருக்கு? சொன்னா உடனே இன்றைக்குரிய நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் அவங்க ஒழுங்கா இருக்காங்களா, இவங்க அப்படி எல்லாம் போறாங்க. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க. சொல்லுங்க, அவங்க மட்டும் இப்படி போறாங்களே, அதை ஒன்ன கேட்கல. யாக்கோபு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற உலகத்துக்கு உட்பட்ட காரியம் உள்ளத்துல நெருப்பி வச்சிருக்கிற அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாம இருக்கு. அதை முதல்ல உன்னை விட்டு விலக்குன்னா உன் எல்லையை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க இது முடிஞ்ச பிறகு, இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, யாக்கோபு தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று சொல்லுகிறார், எனக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, எங்க குடும்பத்துல அந்நிய காரியம் என்னப்பா இருக்கு? தேவன் எதிர்க்கிற அந்த அந்நிய தெய்வத்தின் காரியம் என்கிட்ட என் குடும்பத்துல இருக்கா? அப்படி இருந்தா உணர்த்தி காட்டும் ஐயா. அது என் வீட்டுல இருக்க, அது இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட. ಎತ್ತನೆ பேருக்கு விளங்குச்சு? ಸ್ತೋತ್ರ. ಯಾಕೋಬನು ಸ್ವದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗಲೂ ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನು ತನ್ನನ್ನು ತೊಡಗಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಈ ರೀತಿ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಈ ವಿಷಯಗಳನ್ನು, ಅನ್ಯ ದೇವರುಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಡು ಎಂಬುದಾಗಿ, ಈ ದಿನ ನಾವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸೋಣ. ದೇವರೇ, ನನ್ನಲ್ಲಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ, ನನ್ನ ಗಂಡನಲ್ಲಿ, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವ ಅನ್ಯ ದೇವರುಗಳ ಗುರುತುಗಳು ಅಥವಾ ಕ್ರಿಯೆಗಳು ಏನೇನಿದೆಯೋ ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋಣ. இரண்டாவது சொல்றாரு, உங்களை சுத்திகரித்துக் கொண்டு. யார? உன்னை சுத்திகரித்துக் கொண்டுன்னு யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா யாக்கோபு என்ன சொல்றாரு? உங்களை. அங்க ஒரு கூட்டத்தை, இப்ப உங்களை பார்த்து உன்னன்னு சொல்ல முடியாது. இங்க இவ்வளவு பேர் நாம் இருக்கிறோம். அன்னைக்கு யாக்கோபு அந்த குடும்பத்துக்கு உட்பட்ட உரிமையோடு தன் எல்லையில இருக்கிறவங்க கிட்ட சொன்னது போல, இன்னைக்கு மேடையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா யார் யாருடைய செயல்பாடு என்னங்கிறது அவரவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதை கேட்கறது தான் கோயிலுக்கு வரும். இங்க வந்த உடனே வேற வேற என்ன உங்களுக்கு என்ன தேவை கொடுத்துடுறவங்க? இங்க வந்த உடனே என்ன கொடுக்குறோம் உங்களுக்கு? பாடல், ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம். இதைதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு சொல்றது என்ன? சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள இருக்குதா என்னங்கிறத நாமும் கண்டுபிடிக்க வேண்டும். சுத்திகரிப்பு இல்லைன்னா அசுத்தம் நமக்குள்ள. அப்போ உங்க வீட்டுல எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்க தான் ஆண்டவருக்கு முன்னால கர்த்தருக்கு சொல்லணும். ಯಾಕೋಬನು ಅವರ ಮನೆಯವರನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ವೇದಿಕೆ ಮೇಲಿಂದ ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಬರುವಂತ ಮಾತು, ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುವವರಾಗಿರಬೇಕು. அப்போ நாம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வசனத்தினாலே பரிசுத்தம், ஆவியானவராலே பரிசுத்தம், இயேசுவின் ரத்தத்தாலே விசுவாசம் நமக்கு இருக்கு. ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, நாம கேட்கிறோம். ஆனாலும் ஒரு ஸ்டெப் நாம தான் எடுக்கணும். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தணும்னா பாவத்தை நாம வெறுக்கணும். நான் விடாம பிடிச்சுக்கிட்டு அதையே அப்படியே பிடிச்சுக்கிட்டு என்னை சுத்திகரினா கர்த்தர் சுத்திகரிக்க. இப்ப நான் என்ன எதை சொல்லலாம்? நான் போன்ல அசுத்தமானதா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், யாரும் பார்க்கல, ஆனா எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. அதை நான் விட்டாதான் அந்த சுத்திகரிப்பு, எனக்கு ஆண்டவர் சுத்திகரிப்பை. நான் ராத்திரி பகல் அதை விடவேளை எப்ப பாரு அதிலேயே இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஆண்டவர் சுத்திகரிப்பை கொடுக்க நான் குறையுள்ளவனா தான் இருப்பேன். ஆனா யாக்கோபு தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்க சொல்றாரு,
அததான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, நீ சுத்திகரிக்கப்படாமல், நேரடியா சொல்ற, இவங்க சுத்திகரிக்கப்படாம கானானுக்கு போக முடியாது, பெத்தேலுக்கு போக முடியாது. நீங்க சுத்திகரிக்கப்படாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. பிரசங்கியாரா இருக்கிற நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு போகவே முடியாது. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಪಾಪ ಮಾಡದಂತೆ, ಒಂದು ವೇಳೆ ಈಗ ಮೊಬೈಲು ರಾತ್ರಿ ಬೇಡವಾದ ಕಾರ್ಯಗಳು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದು ಪಾಪ. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை, அழுக்கு வஸ்திரம் எவ்வளவு நாள் போட்டிருக்க முடியும்? ஒரு முறை குளிக்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு குளிக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, ஸ்தோத்திரம். ஒரு உடம்ப சுத்தமா வச்சுக்கணும்னா பொதுவா என்ன செய்வாங்க? டெய்லி குளிக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும்னா. இல்லைன்னா வேர்வை நாத்தம் தான் அடிக்கும். நல்லா மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டே போயிடுவான், அப்படியே இருக்கும். டெய்லி குளிச்சா வேர்வை வாசனை நமக்கு சொல்லுங்க. அப்ப இந்த உடல் மேல போட்ட வஸ்திரத்தையே வாரம் ஃபுல்லா போட்டுருக்கலாமா? மற்றவங்க திட்டுவாங்க, என்னடா இந்த காலர்லாம் இவ்வளவு அழுக்கா இருக்கு, இந்த கை இது இவ்வளவு. ஒருத்தவங்க அழுக்க இருக்கிறது எங்கெங்க கண்டுபிடிப்பாங்க? இந்த கை, இந்த பட்டை இருக்கு பாருங்க, இத, அப்புறம் இது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அழுக்கான வஸ்திரத்தை யாரும் போட மாட்டாங்க. போடுவாங்க, பைத்தியக்காரங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும். அவங்க போடுதே அழுக்கு துணி தான். கல் எடுப்பாங்க, தலையை அப்படி கீறிக்குவாங்க, உடம்பெல்லாம் என்னென்னோ பண்ணிக்குவாங்க, மற்றவங்க பார்த்தாலே பயப்படுவாங்க. நாமெல்லாம் அப்படி இல்லை. விளங்குதாங்க அவங்களுக்கு? அப்ப என்ன சொல்றேன்னா, உடல் சுத்தம் இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை குளிக்கணும், ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது ட்ரெஸ்ஸ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா சொல்லி கொடுக்குறேன். ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ನಾವು ಶುದ್ಧವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಪ್ರತಿನಿತ್ಯ ಸ್ನಾನ ಮಾಡಬೇಕು, ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆ ರೀತಿ ಕೊಳಕಾದ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಧರಿಸುವವರು ಯಾರು? ಹುಚ್ಚರು. ಅವರಿಗೇನು ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದ್ದು ಏನು ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ 3ನೇ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, ಮಡಿ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திக்கணும். நாம ஞானஸ்நானம் எடுத்தவங்க துதியின் வஸ்திரத்தை எடுத்துக்கணும். இப்படி வஸ்திரங்கிற தலைப்புல ஒரு செய்தி எடுத்தால் நீங்க புரிந்து கொள்ள முடியும். பழைய வஸ்திரத்தை தூக்கி போடணும். இந்த பிச்சைக்காரன் பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் அவனை தொட்ட உடனே அதை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவை, ரட்சிக்கப்பட்ட பின்பு எதெல்லாம் தூக்கி எறியணுமோ மாத்தணுமோ அதை மாத்திக்கிட்டு புதிய வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரம், நீதிங்கிற வஸ்திரம், ரட்சிப்புங்கிற வஸ்திரம், இதை நாம உடுத்திக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துல இருக்கிறது தான், பைபிள்ல இருக்கிறது. நீங்க படிச்சீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். ರಕ್ಷಣೆಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನು, ನೀತಿಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನಾವು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಭಿಕ್ಷೆಗಾರನೇ ಇರುತ್ತಾನೆ, ಆದರೆ ದೇವರು ಅವನನ್ನು ಮುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಆತನು ಹಳೆಯ ವಸ್ತ್ರಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದು ಹಾಕಿ ದೇವರ ಹಿಂದೆ ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த 3 காரியத்தை இவங்க செய்யாம அடுத்து அவங்க புறப்பட முடியாது. அடுத்துதான் யாக்கோபு சொல்றாரு, நான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அதை கவனிக்கிறீங்களா? முதல் அழைப்பு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இப்ப சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றி வருகிற நீங்கள் இந்த 3 காரியத்தை விடாம எழுந்து பெத்தேலுக்கு போக சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் தடையா மாறிடும், ஆசீர்வாதத்துக்கு தடை. நீங்க 1 வருஷம் கோயிலுக்கு வந்தா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. 10 வருஷம் கோயிலுக்கு வந்தா கூட ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வதிக்கிறது மனுஷங்க இல்ல, இது மனுஷன் கை. ஆனா ஆசீர்வதிப்பது கர்த்தாதி கர்த்தர். அவரு மனசு வச்சாதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை இந்த யாக்கோபு கிட்ட அவருடைய மனைவி அழுறாங்க, எனக்கு பிள்ளை கொடு, இல்ல நான் செத்து போயிடுவேன். அப்ப யாக்கோபு சொன்னாரு, குழந்தைய அவரு தான் கொடுக்கணும், என்கிட்ட ஏன் சண்டை போடுற? எத்தனை பேருக்கு விளங்குது?
அதனால எல்லாமே தெய்வம் தான் கொடுக்கணும். ஆனால்தான் தெய்வத்தோடு தொடர்பு, தெய்வத்தை பிடிச்சிக்கணும். இந்த 3 காரியத்தை நீங்க விட்டீங்கன்னா, அப்புறம் சொல்றாரு, இவங்களோட அவர் சேர்த்துக்கிறாரு, நாம் நீங்கள்னு சொல்லல. 2ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி சொல்றாரு எல்லாம் விட்டுருங்கன்னு. 3ஆம் வசனத்துல அந்த கூட்டத்துல இவரும் சேர்த்துக்கிறாரு, நீங்களும் நானும் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு, எனக்கு அங்கதான் ஆபத்து ஏற்பட்டு ஆண்டவர் சொன்ன மெத்தட் அப்படியே சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி சொல்லி யாக்கோபை தெளிவாக்கினார், அதே போல தன் குடும்பமும் எதிர்த்து நிற்காம தப்பான வழிக்கு போகாம யாக்கோபு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்றாரு. என்ன சொல்றாரு, எனக்கு ஆபத்து வந்தது, என் விண்ணப்பத்துக்கு அந்த ஆண்டவர் தான் என்ன செய்தார், உத்தரவு அருளினார். நான் நடந்த வழியில என்னோடு கூட யார் தான் இருந்தது, எங்க அப்பா அம்மா அங்கே நின்னுட்டாங்க, என் அண்ணனும் என் கூட வரல, யாருமே என் கூட வரல, என் தேவன் மட்டும்தான் என்னோட இருந்தார். இந்த வார்த்தை இங்க இருக்கிற நீங்க யோசித்தீங்கன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கவே முடியாது. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தெய்வத்துக்காக வாழாம இருக்கவே, இதுக்கு முன்னாடி உள்ள நம்முடைய பழைய சுபாவங்கள், இந்த 3 குணம் எது, அந்நிய தெய்வம், பழைய குணம். சுத்தம் பண்ணி கொண்டு அந்த சுத்தத்துக்குள்ள என்ன இருக்கு, அசுத்தம், பழைய குணம். பழைய உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், களைந்து போட வேண்டிய அனுபவம். பழைய காரியம் நம்மை விட்டு போற வரைக்கும் புதிய காரியத்திற்குள்ளே முன்னேறி செல்ல, அப்ப நீ இந்த புதிய வருஷத்துல கர்த்தருடைய ஆலோசனை நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போங்க ஞாபகப்படுத்துறாரு, ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், மனுஷங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், தேவன் சொன்னா அவர் விரும்புகிறபடி நம்ம குடும்பமா வாழணும். அல்லேலூயா. புரிஞ்சுதா புரியலையா இந்த வார்த்தைங்க, தெரிஞ்சுதா தெரியலையா? அவ்வளவுதான். நீங்களாம் படிக்காதவங்க இல்ல, நீங்க புரியாதவங்க யாரும் இல்லை. புரிந்து கொள்ளுங்க, வசனத்தை யோசிங்க, இத போல வசனத்தை பிடிச்சு கொண்டு தேவனை பிரியப்படுத்த முயற்சிப்போம். நான் இந்த செய்தி 2 குறிப்பு தான் பேசி இருக்கிறேன், இன்னும் இருக்கு. நான் 4 கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு, ஆனா இவ்வளவு விளக்கமா உங்களால புரிந்து கொள்ள இப்ப புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸ்தோத்திரம். எழுந்து நில்லுங்க. ನೀನು ಎದ್ದು ಬೆತೇಲಿಗೆ ಹೋಗುವುದಾಗಿ ಯಾಕೋಬನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದರು. 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ನಾವು ಬೆತೇಲಿಗೆ ಹೊರಟು ಹೋಗೋಣ, ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಲಾಲಿಸಿ ನಾನು ಹೋದ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದ ದೇವರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ತನ್ನ ಮನೆಯವರಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಕೇಳುವಂತದ್ದು, ಹಳೆಯ ಎಲ್ಲ ಗುಣಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಹೊಸ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನೂತನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்ப நமக்கு தேவை ஆண்டவர் தான், நம்ம ஆண்டவர் தான், வேற வழி இல்லை. இந்த ஒழுங்குமுறை கர்த்தர் வைக்கலன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வரல, போன வாரம் கூட அப்படி வரலன்னு சொன்னாங்க, ஒரு வாரம் தவற வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க, ஒரு 400-500 பேர் இருக்கிற சபையில. ஸ்தோத்திரம் வந்தவர்களுக்காக. ஆனா நீங்க வந்தீங்க, கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறாரு, தெளிவா உணர்த்தி இருக்கிறாரு. யாக்கோபா பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் நடத்தினது நினைச்சு பாரு யாக்கோபு. தெய்வீகத்தை புரிந்த யாக்கோபு சொல்றாரு, என் குடும்பம் முக்கியம், என் சரீரம் என் மனைவி, என் ரத்தம் என் பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க உலகத்தோட போயிடக்கூடாது, அசுத்தத்திலே இருந்து விடக்கூடாது, பழைய வஸ்திரங்களையே போட்டுக்கிட்டு பழைய காரியத்திலேயே இருந்து விடக்கூடாது. ஒரு புதுப்பிக்கப்பட்ட குடும்பமா மாறணும் என்று யாக்கோபு அறிந்தார். என தேவன் சொல்ற இடத்துக்கு ஒரு மனுஷன் மட்டும் போனா போதாது,
ஒரு வீட்டுல ஒரு கணவன் மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்து குடும்பமா கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்றாரு. அதனால இங்க இருக்கிற நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத உங்க புருஷனுக்காக, நீங்க சொல்ற வார்த்தை கேட்காத உன் மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. வேற ஒண்ணு அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, கழுத்தை பிடிச்சு இழுத்துக்கு வெளியில தள்ள முடியாது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லா கண்களை முடிவாக கையை உயர்த்தி ஒரு நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நானும் என் வீட்டாரும் உண்மையே நேசிப்போம் ஆண்டவரே. உமக்காக நாங்க ஓட போகிறோம். இமேஜனை பாருங்க. அவர் கைவிடாதது, அவர் கருணையின் சிகரம், மெய்யான தீபம், என் வாழ்வின் பாக்கியா. சொல்லுங்க கைய உயர்த்தி. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவி